நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. டாஸ்மாகில் பெறப்படும் 10 ரூபாய் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் திமுக மேலிடத்திற்கு 22,000 கோடி ரூபாய் சென்றுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரின் சித்தூர் பேருந்து நிறுத்தத்தில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி, தமிழகத்தில் நடக்கும் போதைப்பொருள் விற்பனையில் ஆளும் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதால் காவல்துறையால் தடுக்க முடியவில்லை. காவல்துறை மானிய கோரிக்கையின் போது பள்ளி கல்லூரி அருகில் கஞ்சா விற்றதாக 2348 பேர் மீது வழக்கு பதியப்பட்டதாக முதல்வர் தெரிவித்த நிலையில் 148 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட டிஜிபி 2.0, 3.0, 4.0 என கடைசி வரை போட்டதுதான் நடந்ததே தவிர அவரால் ஓய்வு பெறும் வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலிற்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தால்தான் மது கிடைக்கும். இதன் மூலம் ஒரு நாளைக்கு மட்டும் 15 கோடி ரூபாய் என்றால் மாதத்திற்கு 450 கோடி, ஆண்டுக்கு 5400 கோடி ரூபாய் மேலிடத்திற்கு செல்கிறது. அப்படியென்றால் திமுக ஆட்சி செய்த 4 ஆண்டுகளில் மட்டும் 22,000 கோடி ரூபாய் மேலிடத்திற்கு சென்றுள்ளது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் 2000 அம்மா கிளினிக்குகள் மூடப்பட்டது என்றும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் 4000 கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.